வி நியூஸ் மக்கள் களத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைய தினத்தில் மும்மொழி கொள்கைகளை பற்றிதான ஒரு விஷயங்கள் நிறையா போயிட்டுருக்கு. இந்தி அரசு பள்ளிகளுக்கு தேவையா இல்லை இந்தி திணிப்பா, இது எந்த விதமான விஷயங்கள் அப்படின்னு சொல்லிட்டு மொழிப்போர் மீண்டும் நாங்கள் சந்திக்க தயார்னு பல அரசியல் கட்சிகள் பறைசாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த விதத்தில் ஒவ்வொரு கல்வி நிறுவனங்களில் நம்ம போய் இந்தி தேவையா, மும்மொழி கொள்கையை பற்றி அவர்களுடைய கருத்து என்ன அப்படின்னு நம்ம அவர்களுடைய கருத்தை நாம் கேட்டு உங்களுடைய பார்வைக்கு பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். இன்று மிக சிறப்பாக தமிழ்நாட்டில் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சியை எடுத்துக்கொண்டு செல்கின்ற திராவிட மாடல் ஆட்சியை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கின்ற மு.க. ஸ்டாலின் அவர்களுடைய அரசு இன்று தமிழக மக்களினுடைய ஒட்டுமொத்த எண்ணங்களை, சிந்தனைகளை பிரதிபலிக்கின்ற வகையிலே அவருடைய இந்த இருமொழி கொள்கை என்பது இருக்கின்றது. நாம் அனைவரும் அறிந்தது, தமிழக அரசு எந்த காலகட்டத்திலும் எந்த மக்களையும் இந்த மொழி படிக்கக்கூடாது என்று கட்டாயப்படுத்தவில்லை. மாறாக அவர்களுடைய விருப்பம், 3 மொழியா 4 மொழியா, இது உங்களுடைய விருப்பம். எந்த காலகட்டத்திலும் தமிழக அரசு 2 மொழி மட்டும்தான் படிக்க வேண்டும் என்று எந்த காலகட்டத்திலும் கூறவில்லை. மாறாக நானே ஆங்கில வழி கல்வி மெட்ரிக் பள்ளியினுடைய தாளார் என்கிற முறையிலே இங்கு ஹிந்தி கற்றுத்தரப்படுகின்றது. கட்டாயமல்ல, விரும்புகின்ற மாணவர்கள், வருடத்தினுடைய தொடக்கத்திலே விரும்புகின்ற மாணவர்களுக்கு ஹிந்தி கற்றுத்தரப்படும். ஆனால் எந்த மாணவர்களும் விரும்பவில்லை. மாறாக ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களிலிருந்து கிட்டத்தட்ட 15ற்கு மேற்பட்ட மாணவர்கள் படிக்கின்றார்கள். அவர்கள் ஹிந்தியை கற்கின்றார்கள். அவர்களுக்கு ஹிந்தி கற்றுத்தரப்படுகின்றது. எனவே அன்புக்குரிய பார்வையாளர்கள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். தமிழக மக்களுடைய எண்ணங்கள் தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை மட்டுமே. தமிழ் என்னுடைய மொழி என்பதை விட என்னுடைய உணர்வு, என்னுடைய வாழ்வு. அதற்கு எதிராக பாசிச பாஜக ஆட்சி இன்று ஒரே அரசு, ஒரே ஆட்சி, ஒரே மொழி, ஒரே இனம் என்கின்ற ஒட்டத்தன்மையை இந்தியா முழுவதும் கொண்டு அரசாட்சியை செய்ய விரும்புகின்றது. அரசர்கள் ஆளுகின்ற ஆட்சியை, மக்கள் ஆட்சி அல்ல, மாறாக அவர்கள் விரும்புகின்ற சித்தாந்தத்தை திணிக்க விரும்புகின்றது. அதை எதிர்த்து இந்த தமிழக அரசு ஒட்டுமொத்த மக்களுடைய விருப்பங்களை, எண்ணங்களை பிரதிபலிக்கின்ற வகையிலே இருமொழி கொள்கை. தமிழ் மொழி கல்வியிலே ஆங்கிலம் கற்றுத்தரப்படுகின்றது. எத்தனை மாணவர்கள் ஆங்கிலத்திலே மிக புலமை பெற்ற மாணவர்களாக இருக்கின்றார்கள் என்று எண்ணி பார்க்க வேண்டும், சற்று எண்ணி பார்க்க வேண்டும். தமிழ், ஆங்கிலம் 2 மொழி அவர்கள் கற்பதே மிக கடினமாக இருக்கின்ற வேளையிலே ஹிந்தி என்கின்ற 3வது மொழியை திணிப்பது மாணவர்களுடைய எண்ணங்களுக்கு, விருப்பங்களுக்கு எதிரானது. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை மட்டுமே. நான் பல மாநிலங்களுக்கு, பல நாடுகளுக்கு சென்றிருக்கின்றேன், பணி செய்திருக்கின்றேன், படித்திருக்கின்றேன். நான் ஆங்கிலத்தின் மூலமாக மட்டுமே அனைவரிடமும் தொடர்பு கொண்டிருக்கின்றேன். எனவே எந்த காலகட்டத்திலும் ஹிந்தி தெரியாமல் நான் கஷ்டத்தை சந்திக்கவில்லை. எனவே தமிழகத்தை பொறுத்தவரை இருமொழி கொள்கை மட்டுமே. அதை இந்திய அரசு உணர்ந்து கொண்டு அந்த மும்மொழி கொள்கையை ஏற்க வேண்டும். இல்லை என்றால் தமிழ் மக்களுடைய தமிழகத்தில் வாழ்கின்ற ஒவ்வொரு மக்களுடைய பணம், அவர்கள் தமிழகத்திற்கு கொடுக்கின்ற பணம், அந்த பணத்தை கொள்கையின் அடிப்படையிலே இன்று தமிழக ஒட்டுமொத்த மாணவருடைய வாழ்வை பாதிக்கின்ற வகையிலே அந்த ஒதுக்கீடு செய்யப்பட்ட பணத்தை தராமல் இருப்பது மிக கண்டிக்கத்தக்கது என்பதையும் இந்த நேரத்திலே நான் பதிவு செய்ய விரும்புகின்றேன். பல்வேறு அலுவல்கள் பணி இருந்தும் மரியாதைக்குரிய தாளாளவர்கள் நம்முடைய தொலைக்காட்சிக்கு தங்களுடைய கருத்தை பதிவு செய்தபடினாலே நன்றி. ஒரு சில விஷயங்கள் மட்டும் உங்கள் பார்வைக்காக நாங்கள் அவரிடம் கேள்விகளாக துணக்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்கிறத பார்ப்போம். உங்களோட கல்வி நிறுவனங்களில் இப்போது ஹிந்தி முக்கியத்துவம் கொடுக்கப்படுகிறதா? ஹிந்தி கற்றுத்தரப்படுகின்றது. அது
அது மாற்று கருத்துமல்ல. ஹிந்தி கற்றுத்தரப்படுகின்றது. நீங்கள் பேசும்போது ஒரு விஷயம் அழகாக சொன்னீங்க. பல்வேறு நாடுகளுக்கு நான் போயிட்டு வந்திருக்கிறேன், என்னோடய கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் ஒன்லி இங்கிலீஷாக தான் இருந்தது, நிறையா பேரை பார்த்துட்டு வந்திருக்கேன்னு சொல்லிங்க. வெளிநாடுகள்லேயே அதிகமாக ஹிந்தி எதுவும் பயன்படுத்துகிற மாதிரி இல்லையா? கண்டிப்பாக இல்லை. நான் சென்ற நாடுகளில் எங்கேயுமே ஹிந்தி நான் பார்த்ததில்லை. பெருமையாக சொல்ல போனால் நான் சென்ற பொதுவாக சிங்கப்பூர், மலேசியா, இலங்கை போன்ற எல்லா இடத்துலையும் நம்மளுடைய தமிழ் மக்கள், தமிழ் பேசுகின்ற மக்களை தான் நான் பார்த்தேன் ஒழிய எங்கேயுமே ஹிந்தி பேசுகின்ற மக்களை நான் பார்க்கவே இல்லை. இதனால் எந்த இடர்பாடையும் நான் சந்திக்கவில்லை. ஹிந்தி கற்றுக்கொள்ளவில்லையே என்று எந்த இடர்பாடையும் சந்திக்கவில்லை. ஹிந்தி கற்றுக்கொள்ளவில்லையே என்கிற எந்த ஒரு விதமான இடர்பாடோ ஒரு ஐயப்பாடோ எதுவுமே தாளலார் அவர்களுக்கு இல்லை. மேலும் ஒரு முக்கியமான விஷயம், இங்கே நிறைய பெற்றோர்கள் வராங்க, உங்களை சந்திக்கிறாங்க. என் பிள்ளைகளுக்கு ஹிந்தி சொல்லிக் கொடுங்கன்னு அவங்க விருப்பப்பட்டு உங்கள்கிட்ட கேட்குறாங்களா? கேட்குறாங்க. கண்டிப்பாக நாங்களே வருடத்தினுடைய தொடக்கத்திலேயே ஹிந்தி படிக்க விரும்பின்னு தங்களுடைய பெயர்களை கொடுக்க வேண்டும் என்று எக்ஸ்ட்ரா கரிக்குலர் அதில் கண்டிப்பாக எல்லா மாணவர்களுக்கும் தினந்தோறும் ஹிந்தி கற்றுத்தரப்படுகின்றது. மாறாக அதிலே ஹிந்தி பேசுகின்ற மாநிலங்களிலிருந்து இங்கு இருக்கின்ற பணிபுரிகின்ற அவர்களுடைய குழந்தைகள் படிக்கின்றார்கள். அவர்கள் விரும்பி தங்களுடைய பெயர்களை கொடுத்துக்கொண்டு அவர்களுக்கு ஹிந்தி கற்றுத்தரப்படுகின்றது. ஹிந்தியின் முக்கியத்துவத்தை கருதி இந்தி எந்த ஒரு மொழியுமே இந்த கல்வி நிறுவனங்கள் இருட்டடிக்கப்படவில்லை, ஒதுக்கப்படவில்லை. அந்த மொழிக்கான முக்கியத்துவத்தை தாளாளர் தன்னுடைய கல்வி நிறுவனங்களில் கொடுக்கறது மாதிரி பல நிறுவனங்கள்லையும் அந்த மொழிக்கான முக்கியத்துவத்தை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் முக்கியமாக நம்ம ஹிந்தி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இப்போது அரசு பள்ளிகளில் ஹிந்தி சமஸ்கிருதம் கட்டாயமாக்கப்படுகிறது. விருப்பப்படக்கூடிய மாணவர்கள் மட்டும் பயின்றால் போகணும், அது கட்டாயமாக்கப்படவில்லைன்னு ஒரு வார்த்தை இருக்குது. அதை பற்றி தானே உங்களுக்கு கருத்து என்ன? கண்டிப்பாக விருப்பம்னு சொன்னால், இப்போ உதாரணத்துக்கு ஆங்கிலத்திலேயே விருப்பம்னு சொல்கிறாங்க. ஆனால் தேர்வு மூலமாக மாணவர்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். 2 பாடம் படிக்கிறதே மாணவர்களுக்கு ரொம்ப கடினம். ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நம்ம பேசணும். 2 மொழி படிக்கிறதே அவனுக்கு ரொம்ப கடினம். அதில் இன்னொன்று செத்து போகிற மொழிக்கு வாழ்வு கொடுக்கின்றது. இன்று அது ரொம்ப சிரிப்பாக இருக்குது, நகைச்சுவாக இருக்குது. செத்து போன மொழிக்கு வாழ்வு கொடுக்கிறது. இன்னைக்கு தமிழ் உலகம் ஃபுல்லாக பேசப்படுகின்றது. பல மேலை நாடுகளில் தமிழ் மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழ் மொழி பழமையான மொழி, அனைவராலும் பேசப்படுகின்றது. அதுக்கு அந்த மொழியை ஏற்றுக்கொள்ளாமல் இன்னொரு மொழியை திணிப்பது என்பது இது கண்டிக்கத்தக்கது. அதை கண்டிப்பாக நம்மளுடைய ஒட்டுமொத்த தமிழக மக்களும் இணைந்து கண்டிக்க வேண்டும். திருச்சி தனியார் கல்லூரியில் உதவி பேராசிரியராக கடந்த 16 வருடங்களாக பணிபுரிந்து வருகிறேன். தொடர்ந்து இன்றைய சமுதாயத்தில் இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா என்ற கருத்து மிக விமர்சையாக பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த தருணத்தில் என்னுடைய கருத்தை சொல்லணும் அப்படின்னு சொன்னால், முதலாவதாக புதிய கல்விக் கொள்கையை பற்றி ஒரு கருத்து சொல்லணும். புதிய கல்விக் கொள்கை மாற்றி அமைக்கப்பட்டது அப்படிங்கிறது வரவேற்கத்தக்கது. ஏன்னு சொன்னால், பல ஆண்டுகளாக அன்றைய சூழலுக்கு இருந்த ஆய்வுகளும் சரி, அன்றைய சூழல் இருந்த கல்வி முறைக்கு ஏற்றாறு போல அன்றைக்கு இருந்த புதிய கல்விக் கொள்கையை இன்றைய சூழலுக்கு தகுந்த மாதிரி, ஏன்னா இன்றைக்கி ஆய்வுகள் எல்லாம் வளர்ந்துருச்சு, மாணவருடைய சிந்தனைகள் மேலோங்கிருச்சு. இன்றைக்கி தொழில் வளர்ச்சி, கல்வி வளர்ச்சி, இது போன்ற வளர்ச்சிக்கு சாதகமாக இன்றைக்கி பல மாற்றங்களோட புதிய கல்விக் கொள்கையை வரையறுக்க போகிறோம் என்று சொல்லிய அந்த முயற்சி என்பது பாராட்டுக்குரியது முதலாவதாக. ஆனால் அந்த புதிய கல்விக் கொள்கையில் இருக்கக்கூடிய ஒரு சில கருத்துக்களை ஏற்புடைமையாக இல்லை. இது பல கல்வியாளர்கள் மத்தியில், பல கல்லூரிகளில், பல மேடைகளில் பேசப்பட்ட ஒரு விஷயம். அதில் குறிப்பாக இன்றைக்கு சூழலை எடுத்துக்கொண்ட பிரச்சனைகள் என்னன்னு சொன்னால், இருமொழி கொள்கை, மும்மொழி கொள்கை. பொதுவாக ஹிந்தி மொழி மட்டுமில்லை, ஹிந்தி மொழியை திணிக்கிறது அப்படிங்கிறது அது ஏற்புடைமையானதல்ல. ஏன்னு சொன்னால், ஹிந்தி படித்தா மட்டும்தான் வாழ முடியும், ஹிந்தியை கட்டாயப்படுத்துறதுங்கிறது அது தகுந்த ஒரு முறை இல்லை. அதாவது ஹிந்தி மட்டும் இல்லை, அரபி இருக்குது, ஃப்ரெஞ்சு இருக்குது, ஸ்பானிஷ் இருக்குது, இது போல் பல மொழிகள் இருக்குது. ஒரு மொழியை கற்றுக்கிறதுனால ஒரு இனமோ, ஒரு சமுதாயமோ, ஒரு கலாச்சாரமோ சீரழியாது. ஆனால் அது அவரவர்களுடைய தனிப்பட்ட விருப்பம். இப்போ நான் உணவு அருந்த அமர்றேன் அப்படின்னு சொன்னால், எனக்கு தேவையான உணவை, என்ன வயிறு நிரம்புறதுக்கு, எனக்கு மனசுக்கு தேவைப்பட்ட விஷயங்களை மட்டும்தான் நான் உணவை உட்கொள்ள முடியும். அதுபோல் என்னுடைய படிப்பாக இருக்கட்டும், இந்த படிப்பை நான் படிக்கிறேன், ஆனால் அதை இந்த வழியாக ஹிந்தி படித்தா மட்டும்தான், ஹிந்தி வழியாக தான் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்துங்கிறது ஏற்புடைமை அப்பாற்பட்டது. தமிழ், ஆங்கிலம் போன்ற இருமொழி கொள்கை தான் இன்றைய சூழலுக்கு ஏற்புடைமையாக இருக்கும். அதை வாய்ப்புகளாக கொடுக்கப்படலாம், வாய்ப்புகளாக கொடுப்பதில் தவறு கிடையாது. ஆனால் ஹிந்தியை கட்டாயப்படுத்துவதுங்கிறது ஏற்புடைமையாக இல்லை. ஒரு கல்வியாளருங்கிற முறையில் மாணவர்களோட பல ஆண்டுகளாக பணிபுரிந்தனுடைய அனுபவத்தில் சொல்லக்கூடிய ஒரு கருத்து ஒன்று. நம்முடைய அழைப்பை ஏற்று நம்முடைய கேள்விக்கு அருமையாக பதில் கூறிய தனியார் கல்லூரியின் பேராசிரியர் மரியாதைக்குரிய ஐயா அவர்களுக்கு நன்றி.
அவரிடம் ஒரு சில கேள்விகள். நீங்கள் பல வருஷமாக மாணவர்களோட பயணம் பண்ணிகிட்ருக்கீங்க இல்லையா? அப்போது இந்தியோட முக்கியத்துவம் மாணவர்கள் மத்தியில் எப்படி இருக்குது? மாணவர்களுடைய கருத்து எப்படின்னு பார்த்தா, ஹிந்தி அவசியம் இல்லை, ஆனால் ஹிந்திங்கிறது ஒரு தேவையான ஒரு மொழி தானே ஒழிய கட்டாயமாக அதை படித்தா தான் உயிர் வாழ முடியும் அப்படிங்கிற ஒரு தேவை கிடையாது இன்றைய நூற்றாண்டில். எப்படி ஆங்கிலத்தை படித்து அவன் நல்லா ஃப்ளூயண்ட்டாக ஒரு வேலை வாய்ப்புக்கு போகிறானோ, அதே போல் தமிழில் நல்லா புலமையாக பேசுகிறானோ, அதுபோல் தான் ஒரு மொழி, அது வந்து ஒரு மொழியாக தான் பார்க்கணுமே ஒழிய ஒரு கட்டாயத்தின் அடிப்படையில் அவனுக்கு இது இருந்தால் தான் வேலை வாய்ப்பு அப்படிங்கிறது எந்த நிறுவனத்திலையோ எந்த வித தலைமை பொறுப்புகளுக்கோ பல தொழில் செய்வதற்கோ அவசியம் இல்லாத ஒரு விஷயம். அதுதான் என்னுடைய கருத்து. கல்லூரிகளில் மாணவர்களோட பயணம் செய்துட்டு இருக்க பேராசிரியர் சொல்லக்கூடிய கருத்தை உங்கள் முன்பாக நாங்கள் பதிவு செய்கிறோம். இப்போது அரசு பள்ளிகளில் வந்து இந்தி கட்டாயமாக்கப்படவில்லை, ஆனால் இந்தியை விருப்ப பாடமாக இந்திய சமஸ்கிருதம் வைக்கிறோன்னு சொல்கிறாங்க. இதை பற்றி உங்கள் கருத்து என்ன? இதை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இப்படித்தான் முதல்ல ஆங்கிலத்தை சொன்னாங்க. ஆங்கிலத்தை கட்டாயம் இல்லை, அதாவது இப்போ இருக்க சூழலில் இந்த அரசு எந்த அரசாக இருந்தாலும் சரி முதல்ல ஆரம்பிக்கும் பொழுது கட்டாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி பின்வாசல் வழியாக உள்ளே அனுப்ப ஆரம்பிப்பாங்க. அப்புறம் நாங்கள் இங்கேயே தான் தங்குவோம் அப்படிங்கிற பிரச்சனை கொண்டு வாக்குவாங்க. அது மாதிரி தான் இந்த ஹிந்தி மொழியும் தற்சமயம் இப்போ இந்த இருக்க சூழலை அமைதிப்படுத்துவதற்காக இது கட்டாயம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. கட்டாயம் இல்லை அப்படிங்கிறப்ப அதை ஆப்ஷனலாக ஒரு வாய்ப்பாக கொடுத்துட்டாலே ஏற்புடைமையாக இருக்கும். அது ஹிந்தி மட்டும் இல்லை, பல மொழிகளையும் வாய்ப்புகளாக கொடுக்கலாம். ஹிந்தியை மட்டும் கட்டாயம் இல்லை, அது விருப்ப பாடம். அந்த ஹிந்தியை மட்டும் ஆங்கிலத்துக்கு பிறகு அடுத்து தமிழுக்கு அடுத்தது ஹிந்தி அப்படின்னு கொண்டு வராமல் அங்கே ஒரு 3-4 மொழிகளை கொடுக்கலாமே. ஹிந்தி, ஃப்ரெஞ்சு, ஸ்பானிஷு, அதே போல் அரபிக்கு, உருது, சான்ஸ்கிரிட், சமஸ்கிருதம் எதனாலும் இருக்கட்டும், ஆனால் வாய்ப்பு மொழியாக தான் இருக்கணும். இதை மட்டும்தான் நீ எடுத்து கட்டாயமாக படிக்கணும்னு அரசு பள்ளி மாணவர்களுக்கு சொல்வதுங்கிறது ஏற்புடைமையாக இல்லை. விஷயங்கள் நாம் பேசணும். விருப்ப பாடமாக அறிமுகப்படுத்தப்பட்டாலும் நாளை இதை எடுத்தால்தான் ஒரு முக்கியமான ஒரு பதவிகளுக்கு சென்றடைய முடியுங்கிற கட்டாயத்தை வைத்துவிட்டால் நாங்கள் என்ன செய்வது, எங்கள் மாணவர்கள் தத்தளித்து விடுவார்களே என்கிற ஆசிரியர் நிலைப்பாடு, அவரோட கண்ணோட்டம் சரியாக இருந்தது. அதனால் இருமொழி கொள்கையா மும்மொழி கொள்கையா என்கிற தரப்பு இப்போது விவாதமாக இன்றைய சமூகத்தில் நடைபெற்று கொண்டிருந்தாலும் மும்மொழி எதிர்ப்பாளர்கள் தான் அதிகமாக இப்போ சமூகத்தில் இருக்கிறார்கள். பெற்றோர்கள் பார்வையிலும் சரி, மாணவர்களுடைய மாணவர்களிடம் பேசும்போதும் சொல்கிறாங்க, எங்களுக்கு இருக்கிற சப்ஜெக்ட்ஸே படிக்க முடியல, மேற்கொண்டு எங்களுக்கு ஒரு லாங்குவேஜ்னு ஒரு சப்ஜெக்டை கொடுத்து எங்கள் மேலே சுமைக்கு மேலே சுமை ஏற்றினா எங்களால் படிக்க முடியாது அப்படின்னு தான் மாணவர்களும் சொல்கிறாங்க. நீங்கள் ஒரு சராசரி மனிதராக, ஒரு தகப்பனாக நீங்கள் இருக்கும் பட்சத்தில் கல்வியாளருங்கிற கோட்பாடை விட்டுருங்க, சராசரியாக உங்களோட பிள்ளைகள் 3வது மொழி மற்றும் இதர மொழிகள் கற்றுக்கொள்வது உங்களுக்கு விருப்பமா இல்லையா? மொழியை கற்றுக்கொள்வது என்பது தனிப்பட்ட நபருடைய விருப்பம். அது ஒரு அரசு முடிவு செய்யக்கூடாது. எனக்கு என்ன வேணும் என்பதை நான் தான் முடிவு செய்ய வேண்டும். இதை மட்டும்தான் நீ செய்ய வேண்டும் என்று அரசு கட்டாயப்படுத்துவதுங்கிறது ஏற்புடைமையாக இல்லை. மும்மொழி கொள்கை அப்படின்னு சொல்லி கடந்த சில நாட்களாக நம்முடைய நாளேடுகளிலும் பத்திரிகை காரியங்களிலும் ஊடகங்களிலும் நம்ம பேசி கொண்டிருக்கிறாங்க. இது அவசியமா அப்படின்னு கேட்டால் இது தேவையே இல்லாத ஒரு விஷயங்க. இருமொழி கொள்கை காலம் சென்ற முன்னாள் தமிழக முதல்வர் அறிஞர் அண்ணாவால் நிமித்தப்பட்ட அந்த இருமொழி கொள்கை நல்லா தான் போயிட்டுருக்கு. 1947 சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு 80 ஆண்டுகளில் நம்ம பார்க்கும்போது சர்வதேச அளவில், இந்திய அளவில் அநேக தமிழ் மாணாக்கர்கள் வெற்றியாளராக, சாதனையாளர்களாக, விஞ்ஞானிகளாக, ஏன் பல நிறுவனங்களினுடைய தலைமை பொறுப்பு எடுத்திருக்கிறாங்க. ஹிந்தி அவசியமா, ஹிந்தி தேவையா, சமஸ்கிருதமா, மும்மொழியா அப்படின்னு நம்ம கேட்டால் இன்றைய காலகட்டத்தில் ஒரு பேராசிரியராக, பள்ளி ஆசிரியராக, பல் தொழில்நுட்ப கல்லூரி பேராசிரியராக, பொறியியல் கல்லூரிய பேராசிரியராக, இன்றைக்கு கலை அறிவியல் பேராசிரியர் இருக்கிற நான் சொல்வேனாகில் இது ஒரு சுமை, இது ஒரு மாணவர்களுக்கு சுமை. ஒரு பாடத்திட்டம் என்பது, மொழி என்பது பிறந்த குழந்தை முதல் 8 வகுப்பு வரைக்கும் படிக்கிற ஒருத்தன் தமிழில் சக்ஸஸ் பண்ணாலே ஒரு பெரிய விஷயம். 2வது, சர்வதேச அளவில் பேசக்கூடிய ஆங்கிலம் இது போதும். இதை நம்ம சுமையாக்கக்கூடாது. இப்படி சுமையாக்குவோம் என்று சொன்னால் மாணவர்கள் விரும்புவாங்களா? திணிக்கக்கூடாது. அவனுக்கே ஒரு விருப்பம் வரணும், அது நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனால் இதை பாடத்திட்டமாக ஒரு மொழியாக அப்படி கொண்டு வரணும். இன்றைக்கு CBSE பள்ளிகளில் வச்சுருக்கிறாங்க, குட், அது நாங்கள் வரவேற்கிறோம். அதே சமயத்தில் தமிழ் வழி மாணவர்கள், ஆங்கில வழி மாணவர்கள், ஏன் முன்னாள் முதல்வர் டாக்டர் கலைஞர் கருணாநிதி அவர்கள் சமச்சீர் கல்வின்னு ஏன் கொண்டு வந்தார்? ஸ்டேட் போர்டு ஏன் கொண்டு வந்தார்? எல்லாருக்கும் வரணும். இன்றைக்கு தமிழ் மொழியில் பழகணும்,
தமிழ் மொழியில் பேசணும், ஆங்கிலத்தில் பண்ணணும். இது நல்லா போயிட்டுருக்குது. இது ஏன் புரிய மாட்டுது? சில பெற்றோர்கள் என் பிள்ளை ஹிந்தி பேசணும், தான் பிள்ளை அப்படி வரணும் இப்படி வரணும்னு நினைக்கிறாங்க. நல்லது தான். அது எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆர் மேபி கோ கரிக்குலராக கொண்டு வாங்க. விரும்புகிறவனுக்கு செய்யுங்க, எல்லாரையும் திணிக்காதீங்க. ஒரு காரியம் தமிழ் மொழியில் தாய்மொழியில் வர மாதிரி எதுவுமே வராது. இருமொழி கொள்கையை நாங்கள் வரவேற்கிறோம். 20 ஆண்டுகள் 25 ஆண்டுகள் கிராமப்புற மாணவர்கள் மாத்திரமல்ல டவுன் மாணவர்கள் இன்னும் அநேகரை நாங்கள் பார்த்துக்கிட்டு வரோம். பல பேரை பார்க்குறோம். சரி, அப்படியே நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா எத்தனை ஆசிரியர்கள் நீங்கள் வைக்க முடியும்? எத்தனை அரசு பள்ளியில் எத்தனை ஹிந்தி ஆசிரியர் வைக்க முடியும்? இதெல்லாம் சாத்தியமா? வேலை வாய்ப்பு உண்டா? ரொம்ப வருந்தத்துக்குரிய செய்தி. கடந்த நாட்களில் நாங்கள் கர்நாடகாவுக்கு போயிருந்தோம். அந்த இடத்துல வேலை வாய்ப்புக்காக நாங்களுடைய கல்லூரி மாணவர்களுக்கு கேட்டபோது சொன்னாங்க, கன்னடம் படித்தவங்களுக்கு தான் இங்கே வேலை அப்படின்றாங்க. அப்போ எங்கே போச்சு உங்களுடைய மும்மொழி கொள்கை, மும்மொழி காரியம்? இன்னும் அநேக காரியங்கள் நான் சொல்ல முடியும். எனக்கு அருமையானவர்களே, இதை பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற நீங்கள் பெற்றோரோ ஆசிரியரோ அல்லது தனிப்பயிற்சி மையத்துடைய நிறுவனரோ அல்லது சமூகத்திலே சமுதாயத்தில் பெரிய அந்தஸ்து பெற்றவர்களாக இருந்தால் கைகூப்பி உங்கள்கிட்ட கேட்குறேன், மொழி என்பது திணிக்கக்கூடாது. மொழி என்பது ஆர்வத்துடன் கற்றுக்கொள்ள வேண்டியது. அது தாய்மொழி, அது தமிழ் மொழி. இன்னும் சில காரியங்களாக சொல்ல முடியும். மராத்தி பட்டணத்தில் இன்றைக்கு மராத்தி பேச முடியல, இன்றைக்கி வேறு விதத்தில் போகிறது. உத்தரப்பிரதேசத்தில் பேசப்படவில்லை. எனவே இருக்கிற மொழியை இருக்கிறதோட நம்ம சொல்லிக் கொடுப்போம். ஆசிரியர்களுக்கு வேண்டுகோள் கொடுக்கிறேன், தயவு செய்து உங்களில் ஒருவனாக உங்கள் சகோதரனாக நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், மும்மொழி கொள்கை தேவைப்பட்டவர்களுக்கு செய்யுங்கள், ஆனால் பாடத்திட்டத்தை கொண்டு வராதீர்கள். எழுத்துப்பூர்வமாக வராது, கேள்வி மூலமாக வரலாம், கேள்வி ஞானம் வரலாம். இன்றைக்கும் அநேக மொழிகளுக்கு பேச்சு கிடையாது, எழுத்து கிடையாது, நடைமுறை கிடையாது, பாடத்திட்டம் கிடையாது. விருப்பவர்களுக்கு சொல்லுங்கள், எல்லாரும் திணிக்காதீங்க. எல்லாருக்கும் போட்டு மைண்டை இது மூலச்செலவு பண்ணாதீங்க. தயவு செய்து சொல்கிறேன், இருக்கிற கொஞ்ச நாளில் இருக்கிற காரியத்தில் கற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு கொடுங்க. தாய்மொழி கல்வியை வரவேறுங்கள். சர்வதளவில் பேசக்கூடிய இருமொழி கொள்கையை கொண்டு வாருங்கள். இதைத்தான் முன்னாள் முதல்வர்கள் தமிழகத்துக்கு செய்திருக்கிறார்கள். பிஸியான நேரத்திலையும் எங்களோட இந்த தொலைக்காட்சிக்காக இங்கே வந்து எங்களை அழைத்து தன்னுடைய கருத்தை பதிவு செய்த பேராசிரியர் அரூர் அவர்களுக்கு எங்கள் தொலைக்காட்சி சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்தி மொழி படிப்பதால் மட்டுமே ஒரு மாணவன் மத்திய அரசு பணிகளுக்கு செல்ல முடியுங்கிற அந்த கருத்துக்கு உங்களோட பதில் என்ன? அப்படிலாம் நம்ம சொல்ல முடியாது. இந்தி மொழி படிக்கிறதுனால அப்படின்னு சொல்கிறதுன்றது 100% தவறான கருத்து. இன்றைக்கு தமிழர்கள் இந்தியா மட்டும் அல்ல, சர்வதேச அளவில் சுந்தர் பிச்சை என்ன ஹிந்தி படித்தார், டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் என்ன படித்தார், திருச்சியில் பிரசித்தி பெற்ற கவிஞர் சுஜாதா என்ன படித்தார், திருச்சியில் இருக்கிற பெரிய பெரிய ஆன்மீகவாதிகள் அரசியல்வாதிகள் எல்லாம் தமிழ் மற்றும் தேவைப்பட்டால் ஆங்கிலம் தானே தவிர ஹிந்தியை எந்த இடத்துலையும் அவர்கள் பயன்படுத்தினா தெரியல. ஒரு கருத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். எங்கள் கல்லூரிக்கு அருகாமையில் ஹிந்தி படித்தா இந்திய அளவில் ஜெயிக்கலாம் அப்படின்னு சொன்னால், பானிபூரி விற்கிறவன் ஏன் இங்கேருந்து கித்தனா பாய் சொல்கிறான், கித்தனா பாய் என்று சொல்கிறான். திருச்சி பட்டணத்தை மாத்திரம் இல்லை, தமிழகத்தின் பல இடங்களில் இன்றைக்கி சொல்லக்கூடிய பிஹெச்எல் இருக்கிற தமிழ்நாடு தாங்க வாழ்வாதாரம் கொடுத்துருக்குது. 6000ல் 4000 பேர் இன்றைக்கி ஹிந்திக்காரன் இருக்கிறான்னா அது தமிழ்காரன் கொடுத்த வாழ்வா, ஹிந்திக்காரனா? ஹிந்தினாலலாம் அது சும்மா சொல்கிறதுக்கு நல்லா இருக்கலாம், வாக்குவாதத்துக்கு வேணால் நல்லா இருக்கலாம். அருமையான ஒரு பதில். அதாவது வந்தாரை வாழ வைக்கும் தமிழகம் அப்படின்றது எந்த மாநிலத்து காரர்களை எந்த மாநிலத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் தமிழகத்தில் பிழைத்துக் கொள்கிறார்கள். ஆனால் தமிழகத்தில் இருப்பவர்கள் மற்ற மாநிலத்தில் சென்று ஒரு சின்ன கடை வைத்து கூட வியாபாரம் செய்ய முடியாத நிலை இன்று நிலவி கொண்டிருக்கிறது. அரசு பள்ளிகளிலே இந்தியும் சமஸ்கிருதத்தையும் நாங்கள் விருப்ப பாடமாக வைக்கிறோம், அதை கட்டாயப்படுத்தவில்லை என்பது மத்திய அரசோட முடிவு. அதை பற்றி தானே உங்கள் கருத்து என்ன? இருக்கிறத படிக்கவே நேரம் இல்லைங்க. கொரோனாவுக்கு முன்னாடி 4+3னா 7 சொன்னான், 4+3னா கால்குலேட்டரில் பார்த்துட்டு இருக்கிறான். இருக்கிற தமிழ், இருக்கிற அறிவியல், இருக்கிற அவனுடைய படிப்பை படிக்காத போது இன்னொரு மொழியை நம்ம திணிக்கிறதுல எந்த வித. ரெண்டாவது, ஆசிரியர்கள் எங்கே போவீங்க? ஏற்கனவே பற்றாக்குறை.
ஏற்கனவே டீச்சர்ஸ் வந்து இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிற காலத்தில் சிபிஎஸ்சியில் வச்சுருக்கிறீங்க, டீச்சர்ஸ் அப்பாயின்ட் பண்ணியிருக்கிறீங்க. ஹிந்தியை நாங்கள் ஹிந்தியை எதுக்கலைங்க, ஹிந்தியை திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஏஐ டூல்ஸ் போயிட்டுருக்குது, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் நம்மளை விட ஸ்டூடெண்ட்ஸ் ஸ்மார்ட்டாக போயிருக்கிற இடத்துல மொழிக்கு முக்கியத்துவம் கொடுங்க, அது தாய்மொழிக்கு கொடுங்க. அது மாத்திரமல்ல, தேவைப்பட்ட ஆங்கிலத்துக்கு கொடுங்க. நாங்கள் எதிர்க்கலை, நீங்கள் திணிக்க வேணாம் என்பதை மாத்திரம் நான் பதிவு செய்து கொள்ள விரும்புகிறேன். நான் முனைவர் பிலோடேசி ராணி, பாரதிதாசன் பல்கலைக்கழகம். மும்மொழி கொள்கை என்பதை பற்றி பேசும் பொழுது நாம் இப்பொழுது இருமொழிகளை பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம், தமிழ் மற்றும் ஆங்கிலம். இந்த 2 மொழிகளிலும் மாணவர்கள் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று வருகிறார்கள். மும்மொழி கொள்கை என்று வரும் பொழுது அவர்கள் 3 மொழியிலேயுமே தேர்ச்சி பெற்றால்தான் அடுத்த வகுப்பிற்கு செல்லக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும். இது எப்படி என்றால், நான் பார்த்திருக்கின்றேன் கிராமப்புறங்களில் சில மாணவர்கள் 10ஆம் வகுப்பு தேர்வுகளை எழுதும் பொழுது அவர்களால் சாதாரண தேர்வுகளையே ஆங்கிலத்தில் அவர்களால் தேர்ச்சி பெற முடியாது. எனது அருகில் வசித்த ஒரு மாணவனை பார்த்தால் அவர் 3, 4, 5 முறை ஆங்கிலத்திற்காக மட்டுமே தேர்வு எழுதி திரும்ப தேர்வு எழுதி அதன் பிறகாக தேர்ச்சி பெற்ற நிலைமையை நம்மால் கண்கூடாக பார்க்க முடிகிறது நிறைய சந்தர்ப்பங்களிலே. இப்படி இருக்கும் பொழுது மும்மொழி கொள்கை என்று வந்தால் 3 மொழிகளிலும் கற்று தேர்ச்சி அடைந்தால்தான் அடுத்த வகுப்பிற்கு செல்ல முடியும் என்ற நிலைமை மிகவும் சிரமத்திற்கு உண்டானது. இன்றைய காலகட்டங்களிலே செயற்கை நுண்ணறிவு என்கின்ற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வரும் பொழுது ஒரே ஒரு மொழியை வைத்துக்கொண்டே நம்முடைய கருத்துக்களை பிறரிடம் வெகு விரைவாகவும் வெகு சுலபமாகவும் நம்மால் சொல்லிவிட முடியும். அப்படி இருக்கும் பொழுது 3 மொழிகளை ஒரு குழந்தை கற்றே ஆக வேண்டும். அப்படி 3 மொழிகளிலும் தேர்ந்தால்தான் அடுத்த வகுப்பிற்கு செல்ல முடியும் என்பது ஒரு கேள்விக்குறியான ஒரு விஷயம், மறுபரிசீலனை செய்யக்கூடிய ஒரு விஷயமாகத்தான் உள்ளது. மொழி என்பது இது ஒரு அறிவு கிடையாது. மொழி என்பது நாம் தொடர்பு கொள்வதற்கான ஒரு ஊடகம். இந்த ஊடகத்தினை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். அனைத்து மொழிகளையும் அனைவரும் மதிக்க வேண்டும். அதே நேரத்திலே எந்த மொழியையும் கொடுப்பதன் மூலமாக மாணவர்களின் சுமையை ஏற்றக்கூடாது என்பது எனது மேலான ஒரு கருத்தாக உள்ளது. மக்கள் களம் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் மணிவாசகனுடன் ஷாம்.